அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மங்களகரமான வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்கி. ஸோ அமாவாசை எல்லாமே திதி எல்லாம் சேர்ந்து வந்திருக்குங்க. எல்லோரும் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அறக்க பறக்க வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் கோயிலுக்கு போகிறோன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களை மாதிரியே தான் நானும் பொள்ளாச்சி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. நான் எப்போவுமே வீடு துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் ரைசல் போட்டு தான் வீடு துடைப்பேன். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியோ ராமேஸ்வரமோ போய் எடுத்துகிட்டு வர கடல் தண்ணிக்கு ஈக்குவலானதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையானங்களெல்லாம் போக்கி நேர்மறையான எண்ணங்களை தாங்க அது துளிர் வீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடம் எல்லாமே க்ளீன் பண்ணி அம்மாவுக்கு எல்லாம் பொட்டெல்லாம் வச்சாச்சுங்க. பொட்டெல்லாம் வச்சுட்டு முன்னாடி எல்லாமே எப்போவுமே கழுவி விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் ஈவினிங் வந்து தீபம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கோயில் போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வீடு தொடச்ச உடனே சாமி பாட்டு போட்டு விட்டுருவேன். ஏன்னா நம்மளோட அந்த வைப்லேயே நம்ம என்றைக்குமே மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக சாமி பாட்டு எப்போவுமே ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மளிகை ஜாமான் குறைபாடு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுப்பில் மேலே வந்து அக்ஷயம் அப்படின்னு எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு வீட்டில் மளிகை ஜாமானத்தோட வந்து குறைபாடு இருக்கவே இருக்காதுங்க. சரி, நானும் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பொள்ளாச்சியில் மீட் பண்ணலாம்.